ஓ! திமுகவுக்கு பாஜகனா பயம் பயம். அப்படின்றீங்க. ஆனா முதல்வர் அவர்கள் வந்து முழு பாலிடிக்ஸே வந்து அவர் என்ன பண்ணேன்னு சொல்லி பாலிடிக்ஸ் பண்றதில்ல. பாஜக எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு. அவரோட முழு பாலிடிக்ஸே பாஜக எதிர்ப்பு நோக்கி தான் இருக்கு. அந்த பாஜக எதிர்ப்பு அவங்க வெற்றியும் தேடி குடுத்துருக்கு. 19ல தேடி குடுத்துருக்கு, 21ல தேடி குடுத்துருக்கு, 24ல தேடி குடுத்துருக்கு. உங்கள எதிர்த்தாலே ஈஸியா ஜெயிச்சிரலாம். அவங்க என்ன பண்றாங்களோ பண்ணலையோ, நீங்க நெறைய விஷயம் பண்ணலன்னு நீங்க சொன்னீங்க. பட் இவங்க என்ன பண்றோமோ பண்ணலையோ, பிஜேபி எதிர்த்தா நம்ம நிச்சயம் விக்டரி அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்த வந்து திமுக வந்து நிலைநாட்டியிருக்குன்னு தான் பார்க்கணும். அவங்க நிலைநாட்ட முயற்சி பண்ணுறாங்க. இந்த தடவை மக்கள் புரிந்து கொள்வாருங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அந்த அளவில் வந்து திமுகவுடைய ஊழல் என்பது வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டிருக்கு. இன்றைக்கி எந்த அளவுக்கு ஒரு குடும்பம் ஊழல் செஞ்சு கொண்டு இருக்கிறது. 23 லட்சம் கோடி ஊழல் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. 4 லட்சம் கோடிக்கு புகார் மனுவே அளிச்சிருக்காங்க கவர்னர்கிட்ட. அப்படி 23 லட்சம் கோடிக்கான திட்டங்கள் மீதான ஊழல் அப்படிலாம் சொல்கிறாங்க. இந்த எலெக்ஷனுக்கே அவங்க வந்து நிறைய ஃபண்டு செலவு பண்ண போகிறாங்க அப்படிலாம் பேசுகிறாங்க. அப்படிலாம் பார்க்க போனால் இதெல்லாம் உண்மையாக இருந்தால் ஒருவேளை நிச்சயமாக இது வந்து மக்களுடைய வரி பணம் தானே. அந்த அளவில் வந்து இந்த விஷயத்தில் வந்து திமுக மீது மிகப்பெரிய ஒரு ஆன்டி இன்கம்பன்சி மக்கள்கிட்ட உருவாயிருக்கு. அது வந்து ஒரு பெரிய காரணியாக அமையுங்கிறது இந்த தேர்தலில் ஒரு பெரிய காரணியாக அமையும். வெறும் பாஜக எதிர்ப்பை மட்டும் வச்சுட்டு இவங்க வந்து நேரு மீது கொடுக்கப்பட்ட புகார்களோ இல்லை நிறைய ஊழல் புகார்கள் இந்த வழக்காடு மன்றங்களில் நிறைய அமைச்சர்கள் மேலே இருக்குது. அப்போ அதையெல்லாம் வந்து மூடி மறைச்சிட முடியாது. மக்களுக்கு இதெல்லாம் தெரியும். இதையும் தாண்டி அவங்க வந்து பணம் கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்காங்க. அது ஒன்று தான் வந்து இப்போ மக்கள் வந்து ரொம்ப சுதாரிப்பாக இருக்கணுங்கிறது என்னுடைய பார்வை. நீங்கள் பணம் கொடுக்க மாட்டீங்க? இல்லை, நான் இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாது. நீங்கன்னா உங்களை எங்கள் உங்களுடைய ஃபேமிலி வேற, ஃபேமிலி உங்களுடைய பண்பாடு வேற. நீங்கள் வந்து யூஆர் கம்மிங் ஃப்ரம் அ வெரி ஹெரிட்டேஜ் ஃபேமிலி. தேசத்துக்காக உங்கள் குடும்பமே வந்து அவ்வளோ உழைச்சிருக்கு. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என்டிஏ கூட்டணியில் யாரும் பணம் வர மாட்டேன்றீங்களா? இல்லை, அது அது ரொம்ப குறைவாக தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும். கொடுக்குறதே கஷ்டமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் திமுக ரொம்ப வசதியோடு கொடுப்பாங்க. ஏன்னா வசதியாக இருக்காங்க, அதனால் வசதியோடு கொடுப்பாங்க. இங்கே நெருக்கடியாக இருக்கும், அதனால் கொடுக்குறதுல கஷ்டம் இருக்கலாம் ஒரு வேளை, தெரியல. அது எனக்கு அதை பற்றி எனக்கு சரியாக சொல்ல தெரியல குறிப்பாக.